கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு இந்த நாளுக்குரிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது நீதிமொழிகள் 3:11-12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிட்சையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாதான். ஏன்னா நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிற யாவையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அது நமக்கு நிலைக்கும். நம்ம எல்லாவற்றையும் வேண்டிக்குவோம். எப்படியெல்லாம் நம்ம ஜெபத்துல கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா தேவனுக்கு சித்தமானது எதுவோ, நமக்கு ஏற்ற நேரத்துல எது கிடைக்கணுமோ, எப்ப கொடுக்கணுமோ, எப்படி செய்யணுமோ, அதை கொடுத்தா நம்ம எப்படி காப்பாத்திக்குவோமோ, அப்படிதான் ஆண்டவர் எல்லாத்தையும் நிலைநிறுத்தி பார்த்துதான் நமக்கு செய்வாரு. ஆனா அவரு செய்கிற சிச்சையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு காரியம் நம்ம தேவனுக்குள்ள ரொம்ப பிரியமா நடக்கிறோம். ஆனாலும் ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் நம்மளை சித்திக்கிற சிச்சை என்ன பண்ணும், என்ன ஆண்டவரே, நான் உங்களோட இருக்கையில கூட என்ன சித்திக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி அவர் செய்கிற சிச்சையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாதான். அது எப்படின்னா, தன்னை தன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரோ, அவர் அப்படி பிரியமா இருக்கிறவர் தான் அந்த புத்திரனை சிச்சை செய்வாராம். ஒரு பரீட்சை, இந்த பையன் நம்ம சொல்றதை கேட்கிறாப்லையா, அப்ப அவரோட சொல்படி நடக்கையில அந்த பிள்ளை நடந்துச்சுன்னா அந்த தகப்பனோட இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சித்திக்கிறது போல நேசிக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அவர் பரீட்சை வைப்பாரு. அந்த பரீட்சையில நம்ம வெற்றி பெறையில நமக்கான அந்த பரிசு அவர் தருவாரு. அப்படியா கூட சித்திக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சித்திக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாரையுமே நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் யாரையுமே புறம்பே தள்ளாதவர். தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாத தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே தான். அன்பு செய்கிறவர், நேசிக்கிறவர், நமக்காக தம் ஜீவனையே கொடுத்தவர். அப்பேற்பட்ட தேவன் என்ன பண்றாராம், நம்ம மேல அன்பு செய்கிறதுனால நம்ம செய்யற சிறு சிறு தவறுகள், தப்புதங்கள் நிமித்தம் நமக்கு சின்ன சின்ன சிச்சையை கொடுக்கிறாரு. அந்த சிச்சைகளை நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாற்றி அந்த சிச்சையிலிருந்து நம்ம விடுபட்டு ஜெபத்தினால வெற்றியை கொள்ளும் போது அவர் என்ன சென்றாராம், நமக்கு நன்மைக்கான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் தேவனோடு ஐக்கியத்துல ஒன்றா இருக்கணும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா, தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறது போல எங்களை சிற்றிக்கிறீர் ராஜா. எவனிடத்தில் நீ அன்பு கூறுகிறீரோ அவர்களுக்கே சிச்சையை கொடுக்கிறவரா இருக்கிறீர். எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி அப்பா. உம்முடைய சிச்சையிலிருந்து நாங்கள் அப்பா தகப்பனே ஜெபத்தினாலும் ஜெயமெடுக்க என் தேவன் எங்களுக்கு உதவி புரிவதற்காக நன்றி ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கேலு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.